இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணி போகலாம். அதுக்கும் ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு ஃபீடிங் பாட்டில்ஸ் போயிடுவீங்க. நம்ம பேக்கிங் ஸ்டேஜ் லெவல் வச்சிடறோம் இல்லையா, குழந்தை தூங்கிட்டே இருக்கும் வச்சிடறோம். அது பெரிய இம்பாக்ட் வந்து குழந்தைங்க பெருசாக. அதே மாதிரி 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக மாட்டுப்பால், டேரக்ட் மாட்டுப்பால், இனிப்பு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துலேருந்து நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம், உணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி கொடுக்கணும்னா மசிச்ச உணவு, கையில் மசிச்ச உணவு, மிக்சியில் அடிச்சது கிடையாது, கையில் மசிச்ச உணவு கொடுத்தாலே போதும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நான் ஏன் வந்து உப்பு சர்க்கரை இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம ஜென்ரேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட சுகர் ப்ரெஷர், முன்னாடிலாம் சுகர் ப்ரெஷர் வந்து பணக்காரங்க வியாதி யாருக்காச்சும் 1-2 பேருக்கு தான் வரும். இப்போ குழந்தையிலேருந்தே இருக்குது. ஆமாவா? ஸோ நீங்கள் எவ்வளோ பால் கொடுக்கும்பொழுது நீங்கள் காஃபி, நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன் ஃபீடிங் பாட்டில் காஃபியெல்லாம்